வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது உங்களிடத்தில் ஒரு சிறு சோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடனே இந்த ஜாதகர் வாழ்க்கையில் வெற்றி அடைந்து விடுவார், தனது இலக்கை எட்டி விடுவார், சராசரி வாழ்க்கைக்கு மேல் வெற்றியடைந்து உச்சத்தை தொட்டு விடுவார், உயர்ந்த நிலையை எட்டி விடுவார், ஊர் மதிக்கும் வண்ணம் ஒரு பெருமைக்குரிய மனிதனாக வாழ்ந்து விடுவார் என ஜாதகத்தை பார்த்தவுடன் சொல்லிவிடலாம். அந்த அமைப்பை நாம் இப்பொழுது பார்ப்போம். ஒரு ஜாதகத்தில் ராசியும் லக்னமும் ஒன்றாக இருந்தாலும் அல்லது ராசியும் லக்னமும் வெவ்வேறாக இருந்து அந்த இரண்டு அதிபதிகளும் ராசியின் அதிபதியும் லக்னத்தின் அதிபதியும் லக்னத்திலோ கேந்திரத்திலோ லக்னத்திலோ அல்லது திரிகோணத்திலோ சேர்ந்திருந்தாலும் அல்லது அந்த ராசியின் அதிபதியும் லக்னத்தின் அதிபதியும் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டாலும் அல்லது ராசியின் அதிபதியும் லக்னத்தின் அதிபதியும் லக்னத்திற்கு கேந்திரத்தில், அதாவது 1, 4, 7, 10 ஆகிய கேந்திரங்கள் இருந்தாலும் அல்லது லக்னத்தின் திரிகோணமான 1, 5, 9 இருந்தாலும் அல்லது ராசியின் அதிபதியையும் லக்னத்தின் அதிபதியையும் முழு சுபக்கிரகம் குரு பகவான் பார்த்தாலும் இந்த நிலையில் எந்த ஒரு ஜாதகம் இருந்தாலும் அந்த ஜாதகர் தனக்கென ஒரு பாதை வகுத்து தன் வாழ்வில் தன்னிகரற்ற வாழ்வியை எட்டி விடுவார், பேரும் போலும் அடைந்து விடுவார். இந்த மாதிரி அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா என்று பார்த்து கொள்ளுங்கள். மற்றவற்றை நாம் அடுத்த வீடியோவில் காண்போம். நன்றி, வணக்கம்.